கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் பகிரக்கூடிய இது எல்லாமே நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். ஓகே, இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மைனர் ட்ரெண்டாக என்ன இருக்குங்க பாருங்க, பிரேக் பண்ணி ஸோ நேற்று முந்தா நாளே பிரேக் பண்ணிருச்சு. ஆனாலும் ஸோ நேற்றுக்கு அப்படின்றது அதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் வீக்லி க்ளோஸும் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகும். ஸோ போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. இன்னும் உடைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் உடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ ரொம்ப மெதுவாக ரேலி ஆகியிருந்தாலும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். ஒரே நாளே 300 பாயிண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் அதோட ஆல் டைம் ஹை போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகலாம், ஸோ கீழே வரலாம் மேபி, இல்லை சைட்வேஸ் போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சில பாயிண்ட்ஸோடு மேலே போகும்போதும் நல்ல விஷயந்தான். ஸோ ஸ்டாக்கு நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனாக உங்களுக்கு இப்போ நேற்றுக்கு என்ன இருக்குது, ஹிட் பண்ணியிருக்கு. ஒரு 139 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் ஒன்று. ஸோ இந்த ட்ரெண்டில் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது நிஃப்டிக்கு அதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதை பிரேக் பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் நடந்துச்சுன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், பேங்க் நிஃப்டியோ இல்லை நிஃப்டியோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்கு பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெண்டுமே உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் கிடையாது இது வரைக்கும். ஓகே, மேலே போகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா மிட் கேப் நிஃப்டியையும் ஒன்ஸ் பார்த்துடலாம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு மேலே தான் ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் ஒரு பெரிய லெவலில் எந்த ஸ்டாக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலை மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை உடச்சிருக்கு, அடுத்து இன்னும் ரன் ஆகணும். ஓகே, பார்க்கலாம் மேலே போகும்னு நம்பலாம். இல்லை அப்படின்னா அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் கூட கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அதுல் ஆட்டோ. இந்த அதுல் ஆட்டோ நேற்று ஒரு 8% வந்து என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ பிரேக் அவுட்டும், அதாவது மேலே போயிட்டு ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு, பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை பற்றிய ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து நேற்றுக்கு மதியம் அப்லோட் பண்ண வீடியோவில் பேசியிருந்திருப்பேன். நெக்ஸ்ட்டு ஜிஎம்டிசி. இந்த ஜிஎம்டிசி அப்படின்ற இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ நம்மளோட டாப் கெய்னர் தான். ஸோ 10% வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல்லாக நம்ம நேற்றுக்கு வந்து நம்ம மதியம் அப்லோட் பண்ண வீடியோவில் பேசியிருந்திருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நேற்றுக்கு மதியம் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் டிபி வாய்ஸ். இந்த டிபி வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம கொடுத்தது இங்கே சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரெண்டாவது கேண்டில் கொடுத்துருந்தோம். ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போது பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் இதோட ஃபண்டமெண்டல்
எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அனலைசிஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ இதை நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம பல தடவை பேசியிருந்திருப்போம். ஸோ இதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதை பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் இதை பற்றி கன்சிடர் நீங்கள். அதானி பவர் நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கைடர் ஒரு 3% வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஒன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது ப்ரீவியஸ் ஹை இது. ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், மேலே ஒரு 2 கேண்டில் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ஒரு 2 கேண்டில் வந்து கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஒன்று ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது ஒரு விஷயம். ஸோ இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது இது கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம். கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விக்கு வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆமாம். ஸோ இந்த விக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக் வந்து நேற்று ஃபுல்லாக ரேலி. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நியூஸை வந்து செக் பண்ணல. நீங்கள் யாராவது அதை செக் பண்ணியிருந்தீங்க இல்லை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் மேசகான்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3000 ஒரு நிமிஷம் ஆமாம் 3752 அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்து வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு இப்போது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஒன்று. ஸோ ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சேனல் பாருங்கள், இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு அகெயின் மறுபடியும் ஸோ இங்கே என்ன இருக்குது, ஸோ இங்கேயும் ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இதை ஹிட் பண்ணோன்னே ஒரு 2 பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. அகைன் மறுபடியும் அப்படியே ஒரு 4 டேஸ் வந்து இங்கேயே அரைச்சிட்டு இப்போ என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ நேற்றுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி வந்திருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜோனுக்கு கீழே நம்ம வந்து எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரையும் ஒரு ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டாக தான் வந்திருக்குன்றதை என்னால் உணர முடியுது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எந்த ஒரு சப்போர்ட்லையும் இந்த ஸ்டாக்குன்னு இல்லை, டிஃபென்ஸ் செக்டரில் இருக்க நிறைய ஸ்டாக் வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட்டில் இருந்து பவுன்ஸ் ஆகலை. ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டாக போகுது. ஸோ சம்டைம்ஸ் அப்படி ஆகும், அதுலேருந்து அப்படியே ரேலி ஆகி மேலே போய்கிட்டு இருக்கும். ஸோ ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பிரேக் அவுட்னு நம்ம இதை வச்சு ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நீங்கள் ஆல் டைம் ஹையை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பாருங்களா. ஸோ இங்கே கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இங்கே வச்சுக்கலாம். இந்த ஜோன் எக்ஸாக்டாக. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம்னா சோலார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையிலிருந்து ஒரு நல்ல ஃபால். இதோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா ஒரு 18,000 அப்படின்ற அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ 17,658 இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா கீழே ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்களேன். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக எப்போயுமே ஆக்ட் ஆகும். ஆனால் இதோட ப்ரீவியஸ் ஹைக்கும் இப்போது உங்களுக்கு
பவுன்ஸ் பேக் ஆகிருக்க இடத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த விக்குக்கு கூட வரல. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இந்த விக்காக இருக்கட்டும் இல்லை இந்த பாடியாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு மேலேயே என்ன இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இது நியூஸ் பேஸ்டாக தான் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஸோ எந்த வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பவுன்ஸ் பேக், இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு இதை உடைக்க முடியாமல் கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கேருந்து பவுன்ஸ் பேக்கு கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இதை உடைக்காமல் மறுபடியும் கீழே வந்திருக்கு. இது தேர்ட் டைம். ஸோ இப்போது உடச்சி வெளியில் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது பிரேக் அவுட்னு நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்கலாம்? ஸோ ப்ராப்பராக எஸ்எல் நம்ம எந்த ஜோனில் நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு கீழே, ஸோ இந்த விக்குக்கு கீழே. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம் இந்த விக்கு. ஓகே, ஸோ டார்கெட் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் ஜேபிஎம் ஆட்டோ. இந்த ஜேபிஎம் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹையிலிருந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 1194 அப்படின்றது இதான் உங்களுக்கு ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை தான் சந்திச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 700 சம்திங்கில் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன இருக்குன்னா இதுக்கு முன்னாடி உடைக்க முடியாமல் இருந்திருக்கு. ஸோ 2-3 டைம்ஸ், ஆமாம் 2 டைம்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அந்த சேனலை ஹிட் பண்ணும்போதெல்லாம் என்ன இருக்குன்னா கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் இங்கே என்ன போயிருக்கு, உடைக்க முடியல, மறுபடியும் உங்களுக்கு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் இதை ஹிட் பண்ணியிருக்கு. பட் அப்போவும் உடைக்க முடியல. அகைன் இப்போது என்ன இருக்குன்னா கீழே வந்துட்டு ஸோ இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ என்ன இருக்குது, கிளியர் கட்டாக உடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு எஸ்எல் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த 590 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கு நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த 881. ஏன் அந்த 881 நம்ம வந்து டார்கெட்டாக வைக்கிறோம்னா இதோட ப்ரீவியஸ் ஹை, எப்போயுமே ப்ரீவியஸ் ஹை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அங்கே போய் ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹையும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை சம்டைம்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணாமையும் கூட போகலாம். ஸோ செகண்ட் டார்கெட்னு பார்க்கும்போது 1036, தேர்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஸோ ஜேபிஎம் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி ஸோ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க். இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 755. ஸோ 755, 756 உங்களுக்கு ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருந்தாலுமே கூட இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு அங்கே ஃபால் ஆகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக்கு கொடுத்துச்சு. செகண்ட் டைம் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. தேர்ட் டைமும் இதை ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அகைன் ரீடெஸ்ட். ஸோ இப்போ என்ன இருக்குது, ஸோ இப்போது இங்கேயும் இந்த சப்போர்ட்லேருந்து தான் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு ஒன்று. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லாக வச்சுக்கிறலாம். ஸோ எஸ்எல் வைக்கிறதுக்கான ரீசன் இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், ஸோ இந்த லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு ரைட் ஷோல்டர். ஸோ நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன்
கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை 537 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் என்ன பண்ணலாம், செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் கார்டன் ரீச் ஷிப்பிங். இந்த கார்டன் ரீச் ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் GRSE உங்களுக்கு அப்படின்னு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் நேமு. இதோட ஆல் டைம் ஹை 3516. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதாவது சப்போர்ட்டில், இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி பார்த்த டிஃபென்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக் வந்து சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே இந்த சேனலில் ஒரு 2-3 டைம்ஸ் என்ன இருக்குது, ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் இப்போது நம்ம வாங்கலாம். வாங்கிட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு SL வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குறது ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம், இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த செக்டார் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்றதுனால நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம தைரியமாக வாங்கலாம். ஒரு செக்டார் மேலே போகும்போது ஓவராலாக எல்லா ஸ்டாக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து மேலே போகும். நெக்ஸ்ட்டு அதுக்கு அந்த ரீசனுக்காக மட்டுமே அதை வாங்கலை. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு சப்போர்ட் லைன் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் 3516, அதோட ப்ரீவியஸ் ஹை. ஓகே, SL நம்ம பார்த்துட்டோம். ஸோ டார்கெட் ஏன் வச்சுருக்கோம்னா அதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்றதுனால. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் டேட்டா பேட்டர்ன். இந்த டேட்டா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 3426. ஸோ இதுதான் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது புல் பேக் கொடுத்து ரெக்கவர் ஆகி அகைன் மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹை போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துச்சு. ஸோ கீழே வந்துட்டு இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஸ்டாக் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட்லேருந்து மேலே போகல. அதில் இதுக்கும் ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துருக்குன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. ஸோ கீழே வந்துட்டு இங்கே ஒரு புல் பேக் ஆச்சு, இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும். ஸோ இது வந்து 2, இன்னொன்று 3. ஸோ இது வந்து 4, அதாவது இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து அந்த ஸ்டாக் வந்து புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு இது சப்போர்ட்டாக, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து வர்ற இந்த சேனல் பிரேக் பண்ணியிருக்கு த ஃபஸ்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரேக் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ரீசனால் இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, SL அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலுக்கு கீழே, ஏன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனால இதுக்கு கீழே நம்ம SL வைக்கலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை 3199. செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது 3426. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் BL பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஸோ இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் பேஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஒரு நல்ல ரேலியே கொடுத்துருக்கு. என்ன ஒன்று உங்களுக்கு SL வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யோசித்து இதில் முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 432 உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் HAL. இந்த HAL பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜோனை உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த சேனலில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்,
இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்ட இங்கே பாருங்கள் ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் தெரியும். ஸோ இந்த கேண்டில் மேலே புல் பேக் கொடுத்தாலுமே அகைன் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த சேனலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு நேற்றுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஜோனில் நம்ம எஸ்எல் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த ஜோனில் நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ 5600 இல்லை 5800 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஆமாம், 5674 உங்களுக்கு இந்த ஹெச்ஐஎலோட ஆல் டைம் ஹை. ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை 5140. செகண்ட் டார்கெட் இதோட ஆல் டைம் ஹை தான். ஓகே, இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பலாம். ஏன்னா ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, இந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக் எல்லாமே நியூஸ் பேஸ்டாக தான் போகணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஹெச்ஐயில் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக். ஸோ மார்க்கெட் லீடர்னு சொல்லலாம். இதுதான் மார்க்கெட் லீடர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பேராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக பேராஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு மட்டுமே நேம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 927 அப்படின்றது ஸோ இதோட ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃபால். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா புல் பேக் ஆகிருக்கு. ஓகே, இந்த அதாவது கரெக்டாக பார்த்தோம்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் இங்கே வரும்னு நினச்சேன். இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு இங்கே இருந்தால் புல் பேக் ஆகும்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது இந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஒன்று. ஸோ இதை பிரேக் அவுட்டில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பெரிய இது இல்லை. ஸோ இதுதான், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதாவது பிரேக் அவுட்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சேனலை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் உங்களுக்கு நெக்லைன் சொல்லலாம். ஸோ நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி தான் வைக்கிறோம், எஸ். ஸோ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மேலே போக போகிறது அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதனால் நம்ம இப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்போர்ட்லேருந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஒரு 2 புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட்டாக இருக்குது. அப்படின்றதுனால நம்ம இதை வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலை நம்ம எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த சேனல்ன்றதை விட ஒரு நிமிஷம் இந்த லோ. ஸோ இந்த லோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஸோ எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னாலும் இந்த ப்ரீவியஸ் லோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஹிட் ஆகும்போது மறுபடியும் புல் பேக் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதுக்கு கீழே சம்டைம்ஸ் ஒரு ரொம்ப உங்களுக்கு வந்து கீழே விழுகுது அப்படின்னா இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஹை லோ. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கும். கன்ஃபார்மாக இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஸ்டாக்குக்கு இந்த 579 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கலாம். கீழே வரும்போது கூட ஒரு நல்ல ஸ்டாக்கு தானே, நல்ல செக்டார், உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்த செக்டார். அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்றதுனால நம்ம வாங்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்வேன். ஸோ ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு அகைன் மறுபடியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு டார்கெட்டாக 927 இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மொத்தமாகவே ஃபுல்லாகவே நம்ம நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு நாளைக்கு 2 வீடியோவாக கண்டிப்பாக ஸோ அப்டேட் பண்ணிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.